ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் ஜனானந்தன் ஃப்ரம் தர்மபுரி. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ரேங்க் 1 செக்யூர் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தமிழரசு மேகசின் அண்ட் பாலிசி நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் ஏன் ஸ்கூல் புக் தாண்டி அதர் சோர்சஸ் படிக்கணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இப்போ நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகாது, ஒரு பேஸ் மட்டும் தான் கவர் ஆகும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சோர்சஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா சோர்சஸ் தேடும் போது கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணக்கூடிய, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாலிசி நோட்ஸ், அப்புறம் தமிழரசு மேகசின், கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட், கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்கனாமிக் சர்வே, இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், குரூப் 2 எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதர் சோர்சஸ் படிக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ ப்ரிலிம்ஸு மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் வந்து அதர் சோர்சஸ் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்கூல் புக் மட்டும் படித்து கூட கிளியர் பண்ண முடியும். பட் மெயின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்கூல் புக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதே போல் தான் தமிழரசு மேகசின் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், இதை பற்றி எல்லாம் தமிழரசு மேகசினில் நல்லா விரிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீம் எதுக்கு, அதோட டார்கெட் பெனிஃபிஷரி யார், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தமிழரசு மேகசின்லேயும் இருக்கும், பாலிசி நோட்ஸ்லையுமே இருக்கும். பட் நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, பாலிசி நோட்ஸ் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே ஒவ்வொரு பாலிசி நோட் 100 to 200 பேஜஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ்னால் 500+ பேஜஸ் கூட இருக்கும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டைமில் படிக்கணும், அது ஃபுல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி போன்ற இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்குற நோட்ஸ் வந்து படிக்கிறது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்க ஃபுல் பாலிசி நோட்ஸையும் கட் ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு ஒரு 10 to 15 பேஜஸில் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆஸ்பிரண்ட்ஸோட டைம் சேவ் பண்ணும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வழங்குது. இப்போ நாங்கள் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கும்போதும் பாலிசி நோட்ஸ் அண்ட் தமிழரசு மேகசின், தமிழ்நாடு பட்ஜெட், இந்தியன் பட்ஜெட், அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, இதெல்லாம் தான் படித்தோம். அதெல்லாம் படித்து நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து படித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நோட்ஸ் எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலிசி நோட்ஸ் படிக்கிறது வந்து உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாக்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும், இந்த ஆன்சரை என்ரிச் பண்ணி காட்டுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாகவே கொஷின்ஸ் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நாங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 2 மெயின்ஸ் எழுதும் போதுமே டேரெக்டாக கொஷின்ஸ் பாலிசி நோட்ஸ்லேருந்து தமிழரசு மேகசின்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்.